ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரிசாமி, இவ்வளவு நாள் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? இப்போ சனி வக்ர நிவர்த்தியாகிறது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரகச்சாரங்கள் வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும். இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தீங்களேனால் ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் சனி பெரிய யோகக்காரகர். ஏன்னா ஒரு கேந்திர ஒரு கோணத்தின் அதிபதி. அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 9, 10க்கு அதிபதி, துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா 4, 5க்கு அதிபதி, ஒரு கேந்திர ஒரு கோணத்திற்கு அதிபதி. அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சனி பகவானால் பிரச்சனை இந்த 2 ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 கம்மி. சரி, இப்போ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். துலா ராசிக்காரர்களுக்கு நான் அப்படி சொன்னேன்னா உடனே சார் ரொம்ப வருஷமாகவே நாங்கள் படாத பாடு போட்டுட்ருக்கோம், ஏதாவது மாற்றம் வருமானு பார்த்துட்டே இருக்கோம், திருப்பி நீங்கள் வக்கரகதி ஆனதுலேருந்து எங்களுக்கு பெரிய அடிபட்டு போச்சு சார். உண்மையான பேச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17/11/2025 ஒரு பெரிய மாறுதல் உங்கள் வாழ்வில் வரப்போகுது. இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் இது, சனி 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா குழந்தை பிராப்தி எப்படி சார் வரும்? 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத்திரஸ்தான அதிபதி. அந்த புத்திரஸ்தான அதிபதி கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை கொடுத்தே தீருவார். அதனால் இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கு வரும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேனால் திடீர் பணவரவு வரும். என்னடா இது பணவரவு திடீர்னு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பேச்சில் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேன்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேசாமே காரியத்தை சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த துலா ராசிக்காரர்கள் இப்போ இருப்பாங்க. அது தவிர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிஞ்சுப்பாங்க, அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்களேன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் என்ன, தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொருளை பொறுத்து பேசக்கூடியது எல்லாமே சனி கொடுத்துருவார். ஆனால் உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பிரச்சனையை கொடுத்துருவார். அதனால் பார்த்தோம்னா பணம் அதிகமாக வரும், குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும். அதனால் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7, 11 பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? அது தவிர இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி சரியில்லைன்னா என்ன எளிய பரிகாரங்கள் இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார்.
இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துச்சு. அப்படி ஏற்பட்ட இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த 110 நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால்தான் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்கும்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சரி, இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசிக்கான 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது சொல்லக்கூடியது. அப்போ ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ளார அன்னெசரி ஆர்கியூமெண்ட், அன்னெசரி டிபேட் வேண்டாம். நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கோமோ அது நமக்கு பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பார்க்குறதுனால ஒரு சில நேரத்தில் பிரிவினையை கூட கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 17/11/2025 6/3/2026 வரலும் அது ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ ஜோவியலாக பேசுகிறோம், கிண்டலுக்காக பேசுகிறோம், நீ எப்படி நான் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் கேரக்டர் அசாஸ் பண்ணி பேசினா அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, தொழில் பார்ட்னர்னாலையும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் ஏற்கனவே உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருப்பார், புது புது ஐடியாலாம் சொல்லுவார், ஆனால் முதலீடு போட மாட்டார். உங்களை முதலீடு போட சொல்லி உங்களை சிக்கலில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகுவோடைய பார்வையும் அங்கே இருக்குது. ராகுக்கு எப்பொழுதும் விசேஷ பார்வை, 3ஆம் பார்வை உண்டுன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பிரம்மாண்டமாகும், உங்களை அம்பானி இறைஞ்சி கொண்டு போவோம், அதான் இறைஞ்சி கொண்டு போயிடலாம், நம்ம அப்படி பண்ணால் இப்படி பண்ணலான்னு ஆசையை தூண்டி விடுவார். பட் ஆசையை தூண்டி விட்டுட்டு பெரு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 110 நாளும் துளாராசியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடு பண்ணாமல் மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள். பார்ட்னரை ஃபுல்லாக நம்பாதீங்க. நீங்களும் கூட கூட இருந்து பண்ணும் பொழுது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்தை சப்தம பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. இந்த லாபஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார். அப்போ லாபங்கள் நல்ல பொருளாதாரத்தில் கொடுத்துருவார், பொருள் கிடச்சிரும். ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற பதட்டங்கள், தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே இருக்கும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு அதிசாரம் வாங்குறதுக்கு முன்னாடி மிதுனத்தில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார். பொருள் வரவோட எந்த சங்கடமும் இல்லாமல் இருந்துச்சு, டிப்ரெஷனும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ குரு வேற இதுக்கு நடுப்புற அதிசாரம் வாங்கி வந்துட்டார், 4ஆம் இடத்துல கர்க்கடகத்துக்கு வந்துட்டார். அப்போ மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை கொடுத்துருவார், பட் உடல் நலத்தை முடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அளவோடு இது பண்ணோம்னாக்க, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அளவோடு இருந்துச்சுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எளிய பரிகாரங்கள், வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுடைய ஓரையான 6/7 இந்த சனியுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை காலையில் 6/7 சனி ஓரையில் குறைஞ்சது 108 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இதோடைய கன்க்ளூஷன் அப்படின்னாக்க, இந்த சனி வக்ர நிவர்த்தி துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் இந்த சட்டேறக்குறைய 110 நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது துளாராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் மூலியமாகவும், அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை. கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பண வரவு வரும்பொழுது கூட்டு தொழிலில்
வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில், அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.